வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். மோத்திச்சூர் லட்டு. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். கரண்டி எல்லாம் வச்சு பிழியாம ஒரு ஈஸி மெத்தட்ல செய்ய போறோம். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. இதுல 250 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து இது கூடவே கரைச்சி எடுத்துக்கலாம். இது முதல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்குங்க. எடுத்த உடனே ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவு கரைக்கிற பதத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ பாருங்கள், நான் கரைச்சி வச்சு ஊற்ற வருது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது பாதி அளவுக்கு இதில் நம்ம ஓட்டை போட்டு இது மாவை ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு மாவை சேர்த்துக்குங்க. முழுசுமாக சேர்க்காதீங்க, அப்புறம் அது வெளியில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த கவரை வச்சு தான் பூந்தி பிழிய போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு இடையில் நம்ம பாகு வச்சுக்கலாம். ஒரு வானல் அடுப்பில் வச்சு 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் அளவை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நம்ம கடலை மாவு 250 கிராம் எடுத்திருக்கோம். 500 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை பாகு வச்சுக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை கொதித்து வரட்டும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை தொட்டு பார்ப்போம். நல்ல ஒரு பிசுக்கு பதம் வந்திருக்கு. இது ஒரு அரை கம்பி பதம் இருக்கும். இப்போ நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து இறக்கும்போது இதோட பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக இது மாதிரி கலர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கலர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு பாகு சூடாக தான் இருக்கணும் நம்ம பூந்தியை சேர்க்கும்போது. இப்போ நம்ம மாவு சேர்த்துருக்க இந்த பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். இதில் இந்த முனையில் நீங்கள் ஒரு ஊசியாலேயோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு ஹூக்காலேயோ சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முத்து முத்தாக உங்களுக்கு பூந்தி கிடைக்கும். இது மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பிழிஞ்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக பிழிஞ்சாச்சு. ஒரு நிமிஷம் விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரண்டியெல்லாம் வச்சு பிழிய வேண்டியதில்லை. அது சில பேருக்கு சில சமயம் அது உங்களுக்கு பெருசு பெருசாக விழும், இல்லை அப்படியே தனித்தனியாக அடை மாதிரி விழும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாலித்தீன் கவரை மட்டும் நல்லா மேலே முறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சின்ன ஹோலாக ஒரு ஹூக்கால் போட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதே மாதிரி வரும். இப்போ அடுத்ததும் இதே மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி பிழிஞ்சிக்குங்க. உங்களுக்கு இடையில ஏதாவது பெருசாக விழுந்ததுன்னா அது தனியாக எடுத்து நீங்கள் கையாலே கூட நீங்கள் அதை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 5 தடவை பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லா மாவையுமே நம்ம பொரிச்சு இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா முத்து முத்தா சின்ன சின்ன பூந்தியாக இருக்குது. மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு இது மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சூடான பாகில் இந்த பூந்தியை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வறுக்காத முந்திரியை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி உடச்சி சின்ன சின்னதாக சேர்த்துக்குங்க. நீங்கள் பெருசாக ஏதாவது அந்த பூந்தி வேகும்போது இருந்தால் அதை நல்லா கையால் இப்படி நசுக்கி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த பூந்தி இந்த பாகுலேருந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நான் கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சுலபமாக நல்லா அழகாக லட்டு வருது. இதே மாதிரி நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ஈஸியாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். மோத்திச்சூர் லட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு லட்டை இந்த மாதிரி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.